கோட்டை கோவில்லயும் வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. அதே சேம் அப்படியே தான் இருக்கு. ஸோ அதுக்கான வித்தியாசங்கள் ஏதாவது இருக்கா? அங்கே கோட்டை கோவில் வந்து காமாட்சி தான் பிரதானம், ம். அம்பாள் தான் பிரதானம். அங்கே வந்து 18 படி இருக்கிற விசேஷம். ஆனால் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க இந்த கோட்டை எல்லை, அதியமான் கோட்டை எல்லை இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், மண் திட்டுகள் தெரியும். அதான் இந்த எல்லையில் அதியமான் ராஜா அவர் நிறைய வீழ்ச்சி ஆகுது என்று வெற்றி வேண்டி காசி சென்று பூஜை செய்து அங்கேருந்து கல் எடுத்து வந்து ஸ்தாபிதம் பண்ணியிருக்காரு. அது எங்கே பண்ணியிருக்காரு? இதுதான் மண் கோட்டை இருக்கு. அதன் ஈசான மூலையிலே மயானத்தின் மத்தியிலே பைரவர் இது மயானம், இங்கே பூரா மயானத்தின் மத்தியில ஸ்தாபிதம் பண்ணியிருக்காரு. நவக்கிரக சக்கரங்கள்லாம் அவரு தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டி அவருக்கு வேண்டி பண்ணது. இன்னைக்கு நாமளும் அதில் பயனெடுத்துட்டு இருக்கோம். அது வேற பந்தது, இது வேற பந்தது. அங்கே எல்லா சுவாமியும் இருப்பார். சிவன், அம்பாள், முருகர் எல்லாம் இருப்பாங்க. ஒரு கோவில்லாம் விநாயகர் இருக்கணும். விநாயகர் இல்லாமல் கோவில் இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் கூட இருக்க மாட்டார். எல்லாம் வரும். ஏன்னா ஒரு சுவாமி மற்ற சாமியத்தை அங்கே அதிகாரம் போயிடும். இங்கே பைரவர் மட்டும்தான் எல்லாம், விநாயகர் கூட இருக்க மாட்டார். அது வேற பந்தது, இது வேற பந்தது.